இன்று நாம் 6வது கேள்வி பார்க்க இருக்கிறோம். அந்த கேள்வி என்னவென்றால், பெந்தகோஸ்து பாட்டு பாடக்கூடாது என்று சொல்கிறீர்கள். அதில் பர்க்மான்ஸ் பாடல்கள் அனைத்தும் பெந்தகோஸ்து பாடல்களாக மாறிவிட்டன. அதனால் யாரிடம் செல்வோம் இறைவாவும் பாடக்கூடாது என்று சொல்கிறீர்களே, அதில் வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று நம்முடைய நம்பிக்கையை சேர்ந்த வார்த்தைகள் தானே அதில் இருக்கிறது. கத்தோலிக்க நம்பிக்கையை சேர்ந்த வார்த்தைகள் தானே. அவர்களிடம் அந்த நம்பிக்கை இல்லை, அவங்கள்ட்ட அந்த வார்த்தையெல்லாம் வராதுல்ல அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்கிறார்கள். மற்றொரு சிலர் என்ன கேட்பார்கள் என்றால், யாரிடம் செல்வோம் இறைவா நம்முடைய பாட்டு யார் சொன்னா பர்க்மான்ஸ் எழுதினது அப்படின்னு ஒரு சிலர் கேட்பார்கள். யாரிடம் செல்வோம் இறைவா தாங்க பர்க்மான்ஸ் எழுதிய முதல் பாட்டு. பர்க்மான்ஸ் என்பவர் குருவாக இங்கே இருக்கிறார், கத்தோலிக்கராக சின்ன குரு. அப்போ அவருக்கு பெரிய குரு ஒருத்தர் சுப்பீரியர்னு சொல்லுவோம் இல்லையா, அவர் கீழே இருக்கிறார். அவரிடம் அனுமதி கேட்கிறார். இது அவர் கூட இருந்த இன்னொரு ஃபாதர் சொன்னது, பேர் வேண்டுமானால் ஜோமிக்ஸ் ஃபாதர் அப்படின்னு வச்சுங்க. அவர் சொன்னது நேரடியாக. அப்போ அவர் சொன்ன உண்மை என்னன்னா, அவர் போய் அங்கே அனுமதி கேட்கிறார் சுப்பீரியர் ஃபாதர்கிட்ட. என்ன அனுமதி கேட்கிறார் அப்படின்னா, நான் அது மாதிரி பெந்தகோஸ்து கூட்டத்துக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்கிறார். அவர் அனுமதி மறுத்து விடுகிறார். அந்த அனுமதி படி செயல்பட வேண்டும் என்ற நம்பிக்கை தான் இவர்களிடம் இருக்காதே, முற்போக்கு சிந்தனை என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்லை கேட்காமல் மீறி அந்த கூட்டத்துக்கு சென்று வருகிறார். சென்று வந்ததும் அதை தெரிந்து கொண்ட அந்த பெரிய ஃபாதர், பெரிய குரு, பெரிய சுப்பீரியர் அப்படின்னு சொல்லுவோம் அவருக்கு கீழே, அவர் என்ன செய்கிறார் என்றால் இவரை திட்டி விடுகிறார். யார? பர்க்மான்ஸ் என்பவரை. அன்று ஃபாதராக இருந்தார். அதனால அந்த பர்க்மான்ஸ் ஃபாதரை திட்டி விடுகிறார். திட்டுனதும் இவருக்கு பொறுக்கலை, ஒரே கோபம் வருத்தம் எல்லாம் வந்துச்சு. உடனே அந்த சிற்றாலயம் இருக்கும் அல்லவா, எங்க குருக்கள் கூடியிருந்தாலும் அங்கே ஒரு சிற்றாலயமாவது இருக்கும், சாப்பிள் என்று சொல்லுவோம். ஒன்று சர்ச் இருக்கும், இல்லைன்னா சாப்பிள் இருக்கும். அந்த சாப்பிளுக்கு போய் அங்கேதான் இந்த பாட்டை பாடுகிறார். அங்கிருந்து அந்த பாட்டு அவருக்கு தோணுது. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம் தானே இருக்கின்றன அப்படிங்கிற அந்த வார்த்தை எங்க இருக்கிறது என்றால், யோவான் நற்செய்தியில 6வது அதிகாரத்தில் 68, 69 பார்த்தீங்கன்னா இருக்கும். என்ன இருக்குன்னா, இயேசு கேட்கிறார். இயேசு என்ன கேட்கிறார் என்றால், 72 பேர் இருந்தாங்க, இந்த நற்கருணை பத்தி பேசின, அதுல 60 பேர் போயிட்டாங்க, மிச்சம் நீங்க 12 பேர் இருக்கிறீங்க, நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறார். அப்ப பேதுரு ஒரு பதில் சொல்கிறார். அதுதான் இந்த வார்த்தை, யாரிடம் செல்வோம் இறைவா ஆண்டவரே அப்படின்னு அவர் சொல்லுவார். இறைவா, வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம் தானே இருக்கின்றன அப்படின்னு பேதுரு சொல்றார். இப்ப வாழ்வு தரும் வார்த்தை இயேசு என்ன சொன்னாரு, எந்த வாழ்வு தரும் வார்த்தைக்காக அவங்க பிச்சுட்டு போனாங்க 60 பேர்? அதை யோசிக்கணும். சும்மா ஏதோ ஒரு வார்த்தை நமக்கு சூழ்நிலைக்கு பொருந்துதா, துக்க பூசையில பொருந்துதா, உடனே அதை எடுத்து பாடு. ஏன் ஐயோ இறந்து போயிட்டார், நாங்க யார்கிட்ட போவோம் அப்படின்னு பாடுறாங்க, முட்டா போயிடுவோம். அப்ப இந்த யாரிடம் செல்வோம் வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம் தானே இருக்கின்ற எதை சொல்றாருன்னா, யோவான் 6:53 என்ன சொல்றாருன்னா, என்னுடைய சதையை பிச்சு நீ திங்கணும், என்னுடைய ரத்தத்தை நீ குடிக்கணும், இது ரெண்டும் செஞ்சாதான் நீ வாழ்வு பெற முடியும். அப்ப அந்த 60 பேர் எதுக்கு பிச்சுட்டு போறாங்கன்னா, ஐய நான் எப்படி இந்த ஆளுடைய சதையை பிச்சு திங்கிறது, நான் எப்படி இவருடைய ரத்தத்தை குடிக்கிறது, இது நம்மளால தாங்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க வெளியேறுகிறார்கள். அந்த 72 சீடர்கள்ல 60 பேர் வெளியேறி விடுகிறார்கள். காரணம், இன்னைக்கு பெந்தகோஸ்துக்காரங்க என்ன சொல்றாங்களோ கிட்டத்தட்ட அதே காரணம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, இயேசு அவருடைய சதையை ரத்தத்தை குறித்து சொல்லவில்லை, அப்பத்தை நினைவா செய்யுங்கன்னு தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லி அவங்க உண்மையான சதை ரத்தம்னு அவங்க ஏற்றுக்கொள்வதில்லை. அது ரெண்டும் ஒரே செயல்தான், நற்கருணை நம்பாத செயல். அப்ப இது வெறும் அப்பந்தான் சொல்லி இயேசு அந்த 60 பேரை கூப்பிட்டுருக்கலாம். ஏன் கூப்பிடலன்னா, அது உண்மையிலேயே சதை, உண்மையிலேயே ரத்தம். அவ பேதுரு என்ன சொன்னாரு? பேதுரு சொன்னதோட பொருள் என்னன்னா, சீச்சி ஆண்டவர் அவங்க எல்லாம் போயிட்டாங்க, உங்களை பிச்சு நாங்க திங்கணும்னாலும் நாங்க திம்போம், ஏன்னா எங்களுக்கு வேண்டியது வாழ்வு, உங்களை நீங்க யாராவது கெட்டுப்போங்க அப்படிங்கிறது அதோட உண்மையான அர்த்தம், உள்ள அர்த்தம். வாழ்வு பெறுவதில் வார்த்தை உங்களிடம் தான் இருக்கிறதுனா, நீங்க சொன்னது என்னன்னா, உங்களை பிச்சு திங்க சொன்னீங்க, உங்க சதையும் உங்க ரத்தத்தையும் பிச்சு திங்க சொன்னீங்க, நாங்க அதுக்கு தயார் அப்படின்னு சொன்னவர் தான் பேதுரு. அதனாலதான் அவரை தலைவராக்கினார், திருச்சபை தலைவராக்கினார். ஆனா அது உண்மையிலேயே அவர் பிச்சு திங்கன்னு செயல் இல்லை, அது பின்னாடிதான் உங்களுக்கு தெரியும் ராபோஜனத்தின் பொழுது. அப்போதைக்கு என்ன நினைச்சாங்கன்னா, உண்மையிலேயே ஒரு சதையை பிச்சு தின்னாதான் நம்ம வாழ முடியும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சவங்க தான் இந்த 12 பேர். அதுலேயே ஒருத்தன் அழகாக இருக்கிறான், அதான் முற்போக்கு சிந்தனை உள்ளவனா இருக்கிறான். அதுல ஒருத்தன் யாரு? அதான் யூதாஸ். அவன் காட்டி கொடுத்ததுனால அழகே இல்லை, இந்த சாமியார்களாம் காட்டி கொடுத்ததுனாலன்னு சொல்லுவாங்க இந்த முற்போக்கு குரூப்பு. அதுல ஒருத்தன் முற்போக்கு சிந்தனை உள்ளவனா இருந்தான், அவன் தான் அழகை, அவன் தான் யூதாஸ். என்ன முற்போக்கு சிந்தனை அப்படின்னா, இயேசுவை அரசராக்க பார்த்தான். இப்ப பாக்குறாங்களா, இப்ப முற்போக்கு சிந்தனை என்னன்னா, இப்ப பிலிப்பைன்ஸ் கர்தினாலே வரான்னு வச்சுக்கோ, இவங்க குரூப்போட நோக்கம் என்னன்னா, பாப்பரசர் இந்த உலகத்தின் அரசராக மாற வேண்டும்.
மற்ற அரசர்கள்லாம் இவர்களுக்கு கீழே வந்துடும். இவங்க சொன்ன அந்த இன்க்ளூசிவிசம் கொண்டு வந்தோம்னா, உள்ளடக்கும் செயலை கொண்டு வந்து விட்டால், உலகத்திற்கு அநேக நாடுகள், இஸ்லாமிய நாடு தவிர மற்ற நார்மலா இருக்கக்கூடிய நாடுகள், மத சார்புள்ள நாடுகளை தவிர மத சார்பற்ற நாடுகள் அனைத்துமே பாப்பரசரை அரசராக ஏற்றுக்கொள்ளும். அந்த நிலைப்பாடை நோக்கிதான் இந்த முற்போக்கு சிந்தனை உள்ளவர்கள் போகிறார்கள். அதுதான் அழகையின் செயல் என்று அங்கே சொல்கிறார். 12 பேர்ல ஒருத்தர் அழகா இருக்கிறான்னா, ஒருத்தர் முற்போக்கு சிந்தனை உள்ளவனா இருக்கிறான். என்ன அரசராக்கிலாம் புண்ணியம் இல்ல. 30 வெள்ளிக்காசு எதுக்கு வாங்குறாரு? 30 வெள்ளிக்காசு எதுக்காக யூதாஸ் வாங்கினான் என்றால், இயேசுவை அரசராக்குறேன்னு அவங்க வாக்களித்தார்கள். இயேசுவை சிலுவையில் அறையிறேன்னு சொல்லி 30 காசு வாங்கியிருந்தாருன்னா, அவன் துரோகி, அவன் முற்போக்கு சிந்தனை இல்லாதவன், காட்டி கொடுக்கிறவன் அப்படின்னு பல குற்றங்களை அவன் மீது வைக்கலாம். ஆனால் அவன் நோக்கம் அது அல்ல. இல்லைன்னா தூக்கப்பட்டு தொங்கிருப்பானா? யோசிச்சு பாருங்க. தப்பா பண்ணிட்டோமேங்கிறதுனால தூக்கப்பட்டான். என் நோக்கம் நிறைவேற்றுன்னு அவன் தான் ஜாலியா விருந்துக்கா இது பண்ணி குடிச்சிட்டு இருந்தான், கொண்டு குளிச்சுட்டு இருந்தான். இல்ல, வருத்தப்பட்டு தூக்கில் தொங்கினான். அதான் முற்போக்கு சிந்தனையாளர்களுடைய வேலை. இயேசுவை அரசராக்க பார்க்கிறார்கள். போப்பாண்டவரை அரசராக்குவது நமது நோக்கம் அல்ல. போப்பாண்டவர் யார் என்றால், நமக்கு கடவுளின் உறவை பெற்றுத்தரும் பாலமாக இருப்பவர். இயேசுவின் சார்பாக இன்று இங்கே வாழ்பவர் போப்பாண்டவர் என்றால், இயேசு செய்ய வேண்டிய அந்த தத்தெடுக்கும் செயலுக்கு தேவையான அனைத்து சடங்குகளையும் இயேசுவின் சார்பாக இருந்து செய்பவர் தான் போப்பாண்டவர். அதற்கேற்ற ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணும். உண்மையில் பார்க்க போனால் அதற்கேற்றால் பர்க் அப்படின்னு சொல்ற கருதினால், இதுக்கு முன்பாக ராட்சிங்கர், ஜோசப் ராட்சிங்கர் என்ற ஒரு கருதினால் இருந்தார். அவரும் இதை நோக்கி போனவர். சிலுவை நற்செய்திக்கு வித்திட்டவரே அவர்தான். சிலுவை நற்செய்தி என்ற வார்த்தை, அதற்கு முன்பு அதுக்கு இதை புரிய வைக்க சரியான வார்த்தைகள் இல்லாமல் இருந்தது. சிலுவை நற்செய்தி என்றும் வளமை நற்செய்தி என்றும் 2 விதமான நம்பிக்கை உலகத்தில் இருக்கிறது என்று சொல்லிக் கொடுத்தவர் அந்த ஜோசப் ராட்சிங்கர் என்ற அந்த பாப்பரசர். அவர் இறந்ததும் அதை இறக்கல. அவர் ரிட்டையர் ஆகி ஏறக்குறைய இந்த பிரான்சிஸ் என்ற போப்பாண்டவரிடம் சாவியை கொடுக்கிறார். உண்மை அதுதான். கான்க்ளேவ்லாம் நடந்துச்சு. ஆனா அதெல்லாம் சும்மா. ஏன்னா இவர் ஏற்கனவே பாதி பேர்கிட்ட சொல்லிட்டார் போப்பாண்டவர். அப்படிதான் கேள்விப்படுறோம். அதனால தான் டக்குன்னு 2 நாள்லயே தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஒரே சிட்டிங் மாதிரி டக்குன்னு தேர்ந்தெடுத்து அறிவிச்சிட்டாங்க. ஏன்னா சிட்டிங் அதான் இருந்த போப்பாண்டவர் இருந்துட்டு இருக்கார், உயிரோடு இருக்கிறார். அவர் ஒருத்தரை ரெக்கமெண்ட் பண்ணா அவருக்கு தான் எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. அது ஏன் ரெக்கமெண்ட் பண்ணாரு? நீங்க அந்த வரலாறு இதை பாத்தீங்கன்னா தெரியும். இவர் முற்போக்கு சிந்தனையில சண்டை போட வந்தார். யார்கிட்ட? 16ஆம் பெனடிக்ட் கிட்ட சண்டை போட வந்தவரை திருடங்கையிலே சாவி கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. நீ தானே சண்டை போடுற, இந்த நீனே சாவி எப்படி, நீ என்ன பண்றன்னு பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சவால்ல தான் இவர் ரிசைன் பண்ணிட்டு அவர் கொடுக்கிறார். ஆனால் நாம் என்ன பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்றால், வாழ்வு தரும் வார்த்தைகள் அப்படின்னு என்ன? நற்கருணை குறித்த வார்த்தைகள் தான் வாழ்வு தரும். அதை நினைச்சு இவர் பாடல. யார்? பர்க்மான்ஸ். இவர் என்ன சொன்னார்? வாழ்வு தரும் வார்த்தைன்னு. அந்த சபைக்கு நான் போனல, அந்த சபையில வாழ்வு தரும் வார்த்தை தானே போதிக்கிறாங்க. அதுக்கு நான் போயிட்டு வந்ததுல என்ன தப்பு இருக்கு? என்ன ஏன் இந்த சுப்பீரியர் திட்டினாரு, தண்டிக்கிறார்? புரியுதா பர்க்மான்ஸுடைய வாதம்? நற்கருணைக்காக பாடப்பட்ட பாட்டு இது இல்லை. ஃபாதரா இருக்கும் போது தான் பாடுறாரு. ஆனா இவர் நம்பிக்கை நற்கருணையில் இல்லைங்கிறத வெளிப்படுத்துற பாட்டு தான் இந்த பாட்டு. அப்ப நான் வாழுத்தரும் வார்த்தையை தேடிதானே போனேன். எங்க வெந்தோ சபையில வாழுத்தரும் வார்த்தை இருக்கான். என்னது? கடவுள் குடும்பம் இல்ல நம்பாத, நற்கருணை இல்ல நம்பாத, இதெல்லாம் வாழுத்தரும் வார்த்தைன்னு சொல்லி பாடின பாட்டு தான் இந்த பாட்டு. அதே கருத்தை நீங்கள் சொல்ல தயாராக இருந்தால் பாடுங்கள். அந்த கருத்தை சொல்ல தயாராக இல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள்லாம் அந்த பாடல் பாடும்பொழுது வெளியேறிதான் ஆக வேண்டும். அப்போதுதான் நாம் கடவுளின் குடும்பத்தில் உறவு கேட்கிறோம், நற்கருணை நம்புகிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறோம். இந்த பாடல் பாடுவோர் எல்லாம் அவருடைய கருத்தை சுவீகரிக்கிறவர்கள். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் முந்தின நாளோ, ஒருத்தருடைய பாடலை நாம் சுவீகரிப்பது என்பது அவரை பாடும்பொழுது சுவீகரிக்கிறோம். அதனாலதான் அவர் சொன்னார், பர்க்மான்ஸ் ஏதோ ஒரு ஆயர், கோயம்புத்தூர் ஆயரிடம் என்று நினைக்கிறேன், கத்தோலிக்க திருச்சபை என்னுடைய பாடலை பிச்சை எடுத்து பாடிக்கொண்டிருக்கிறது 2004 என்ன சொல்றார். பிச்சை எடுக்கிற சபை தான் கத்தோலிக்க சபை. உங்களுக்கா பார்த்து ஏற்றுறதுக்கு வக்கு இல்ல, திறமை இல்ல, தூய ஆவியின் அருள் இல்லை. அதனால் நீங்கள் என்னிடம் பிச்சை எடுத்துதான் என்னுடைய ஜெபங்களை தான் உங்கள் சபையில் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே நீங்களும் பெந்தோஸ்காரர்கள் தான் என்று சொன்னார். அதுபோன்று நாம் வேறு வக்கில்லை, வழி இல்லை, நம்மிடம் வேற எந்த நம்பிக்கையும் இல்லை என்றால் யாரிடம் செல்வோம்? பாடலாம். உங்களிடம் நம்பிக்கை இருந்தால் யாரிடம் செல்வோம்? பாடாமல் இறந்தோர் வாழ்வு பாடுங்கள், வேற ஏதாவது பாட்டு பாடுங்கள். அந்த சூழ்நிலைக்கு இதை நம்முடைய ஆலயங்களில் பாடுவது ஒரு பொருத்தமற்றது, உறவு கேட்காத செயலாக மாறுகிறது. இனி அடுத்த கேள்வி நாளை பார்ப்போம். என்னன்னா 7வது சிலுவை வாங்குவது. இந்த மாதிரி பெந்தோஸ் குருக்களிடம் நாம் ஆசீர் பெற்றால் என்ன பொருள்? செய்யலாமா செய்யக்கூடாதா என்று நாளை பார்ப்போம்.